விதியை வெல்லும் நட்சத்திர வகுப்பு தொடங்கும் நாள் செப்டம்பர் 5 முதல் 11 வரை 7 நாட்கள் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை 1 மணி நேர வகுப்பாக ஜூம் ஆன்லைன் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். நிறைய பேருக்கு உணவளிக்காமல் வதைத்த கர்மா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அதனால அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்தால் பிறஞ்ச ஜாதகத்துல பரிகாரக்காரகன் யாருன்னா குரு பகவான். அவர் எங்க இருக்கார் அப்படின்றத புரிந்து, அதனால இந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணணும்னா எல் தானம் வழங்க வேண்டியது அவசியமான ஒன்று. நவகிரக ஹோமத்தை ஒரு சிவபெருமான் ஆலயத்தில் செய்துக்கிறது. 27 நட்சத்திரத்துல புதன் நட்சத்திரங்கள் தான் அதிக சாபம் பெற்றது. அதனால அவர்களுடைய வயதுல பாத்தீங்கன்னா இந்த முதல் 30 வயது ரொம்ப போராட்டமான காலகட்டமாகத்தான் இருக்கும். ஏன்னா கேது திசை இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது வாழ்நாள் முழுக்க அவங்க செய்யணும். நிச்சயமா வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டியது அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் இந்த தோஷத்தை அவர்களால் என்ன பண்ண முடியும்னா, பொதுவா மகத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே இந்த ஜென்மத்துல ரொம்ப நேர்மையாக இருந்து போன ஜென்மத்துல உறவுகளிடம் உண்மை இல்லாமல் இருப்பதினால். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த சுவாரஸ்யமான கலந்துரையாடல்ல நம்ம கூட ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. உங்களுடைய நட்சத்திர வகுப்பு அப்படிங்கிற அனுபவம் ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கீங்க. இப்போ கூட வர இருக்கு சமீபத்தில் நிறைய பேர் அதற்கு ஆல்ரெடி இணைஞ்சிருக்காங்க. இது ஒரு புறம். பொதுவாக இந்த 27 நட்சத்திரங்கள்ல சில நட்சத்திரங்கள்ல பிறந்தா அது யோகம்னோ சிலதுல தோஷம்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில எந்த நட்சத்திரத்துல பிறந்தா தோஷம், அதற்கு அவங்க எப்படியெல்லாம் நிவர்த்திகள் பண்ணிக்கலாம்? அதாவதுமா பொதுவாக ஜோதிட நிலையில் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்தில் 11 நட்சத்திரத்தில் ஒரு உயிர் ஜனனமானால் அது தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திர குமாரசுவாமியம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் நட்சத்திரத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இருக்கிறது. அந்த புத்தகத்தில் இந்த தகவல்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தெரிந்து கொள்ளலாம். அதே போல் நட்சத்திர சிந்தாமணி அப்படின்ற புத்தகங்களிலும் இதை பற்றின தொகுப்புகள் இருக்கிறது. அதை நிறைய நம்ம முன்னோர்கள் உணர்ந்து எழுதியதை தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஷேர் பண்ணுறேன். அது அனுபவத்திற்கும் என்ன இருக்கிறதுனா நிறைய பொருந்தி வருகிறது. அதன் அடிப்படையில் நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமான அஸ்வினியில் பிறக்கிறதும் தோஷம் அப்படின்றது தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷம் உண்டு. எந்த அடிப்படையில் இவர்களுக்கு தோஷம் இருக்கும்னா, இவர்கள் பாத்தீங்கன்னா முன் ஜென்மத்துல நிறைய நோயாளிகளுக்கு எந்த விதத்திலுமே இவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா மருந்து கொடுத்திருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு உணவளிக்காமல் வதைத்த கர்மா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அதனால அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்தால் அவர்களுடைய வாரிசுகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள். நோய்வாய்க்கென்றே அடிக்கடி மருத்துவமனை செல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் உறுதியாக இருக்கும். இவங்க வீட்டில் எப்போதுமே வாரிசுகளால் எப்போதுமே உடல் ரீதியான குறைகள் உள்ள ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரத்தில் உதித்தவர்கள் இருக்காங்க. இதற்கு ஒரு ஜென்மத்தில் ஒரு தானம் கரெக்டா கொடுத்துடணும். இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாலே பொதுவா ஒரு நட்சத்திரத்தில் அந்த காலத்துல எல்லாம் இன்னைக்கு நம்ம குழந்தை பிறக்கிறத நாம முடிவு பண்றோம். அந்த காலம் இயற்கையும் தெய்வமும் தான் என்ன பண்ணும்னா முடிவு செய்யும். அப்படி அந்த நட்சத்திரத்துல பிறந்து அந்த குழந்தை 15வது நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா தோஷங்களை கழிப்பாங்க. அப்போ தோஷ நட்சத்திரத்துல பிறந்திருந்தா அதற்குரிய தானத்தையும் அன்றே கொடுத்து முடித்து விட்டு அந்த குழந்தையினுடைய அடுத்தடுத்த செயல்கள்ல எந்த தடை வரக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு யாரும் அப்படிலாம் பாக்குறது இல்ல. பாதி பேர் 60 வயசுலயே அஸ்வினி நட்சத்திரத்துல நான் இந்த தானம் கொடுக்கணுமா அப்படின்னு இதை பார்த்துதான் சரி செய்துக்க முடியும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொன் தானம் வழங்குறது சிறப்பு. பொன் அப்படி என்றால் தங்கம் வழங்குறது அவர்கள் இந்த ஜென்மத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம். அப்போ ஏதோ ஒரு தெய்வத்திற்கு அவங்க என்ன பண்ணலாம்னா பொன் தானம் வழங்கலாம். ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, இப்ப நான் அந்த 11 நட்சத்திரங்களும் தோஷம் உள்ளதா என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இதுல இப்ப நான் பொதுவான தோஷம் உள்ளதுக்கு பொதுவான பரிகாரங்கள் சொல்றேன். ஆனா அதை உறுதியா கண்டறிவதற்கு என்ன பண்ணும்னா, பிறஞ்ச ஜாதகத்துல பரிகாரக்காரகன் யாருன்னா குரு பகவான். அவர் எங்க இருக்கார் அப்படின்றத புரிந்து அதற்கு ஏற்ற
பெற்ற இடங்கள்ல இந்த தானத்தை கொடுத்தா இன்னும் சிறப்பு. இல்ல பரவாயில்ல, இப்ப நீங்க சொல்ற பொது விஷயத்தையே நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையில பண்றோம்னா பண்ணிக்கிட்டோம். சரியா? கண்டிப்பா. இரண்டாவது தோஷம் உள்ள நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹிணி. ரோஹிணியில் பிறந்திருந்தால் கட்டாயமாக தோஷம் உண்டு. உடனே தாய் மாமனுக்கு தோஷமா எடுத்துக்க கூடாது. பொதுவா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு எப்பொழுதும் பணம் சேமிப்பாக தங்குறதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். பணம் சார்ந்த ஏமாற்றங்கள் அடிக்கடி சந்திக்க வேண்டிய சூழல்களை பார்க்க வேண்டி வரும். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வட்டி தொழில் செய்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறப்பார்கள். அதாவது இன்னொருவருடைய பணத்தை ஏமாற்றி சூறையாடிய தன்மை இந்த ரோஹிணி நட்சத்திரத்திற்கு உண்டு. இதனால் இஜென்மத்தில் அவங்க ஏதோ ஒரு வகையில பொருளாதார இழப்புகளை அல்லது ஒருவரை நம்பி பணம் கொடுத்து ஏமாற்றம் அடைகிறதுல இந்த நட்சத்திரக்காரர்கள் கட்டாயமா என்ன பண்ணுவாங்கன்னா இடம் பெறுவார்கள். அதனால இந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணணும்னா எல் தானம் வழங்க வேண்டியது அவசியமான ஒன்று. நவகிரக ஹோமத்தை ஒரு சிவபெருமான் ஆலயத்தில் செய்துக்கிறது சிறப்பான ஒன்று. அது எங்க எல் தானம் பண்ணணும், நவகிரக ஹோமம் செய்யணும்ன்றத அவங்க பிறந்த ஜாதகத்துல குரு இருக்கிறத வச்சு நாம முடிவு பண்ணிக்கலாம். இல்லைன்னா பொதுவா ஏதோ ஒரு சிவன் கோவில்ல செயல்படுத்திக்க சொல்றது நல்லதுமா. அடுத்து மூன்றாவது தோஷம் உள்ள நட்சத்திரம் எது அப்படின்னா பூசம். இந்த பூச நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா தோஷம் அடிப்படையில இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் தோஷம் தான். இவர்கள் வந்து என்ன தானம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தன கட்டையால ஏதாவது ஒரு பொருளை இறைவனுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ வழங்கலாம். சந்தனம் வந்து தானம் வழங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுமா. அது ஏதாவது ஒரு தெய்வ ஆலயங்கள் அல்லது மனிதர்களுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய குருமார்கள், மனித நிலையில் இருந்த குருமார்களுக்கு நாம வந்து சந்தன தானம் வழங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது எந்த இடம் என்பதை ஜாதகத்தை பார்த்துதான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதற்கு அடுத்தபடியா ஆயில்ய நட்சத்திரம். பொதுவா பூச நட்சத்திரத்தை நீங்க ரொம்ப பிரம்மாண்டமா எல்லா தொகுப்புலையும் சொல்லுவீங்க. ஒரு நல்ல காரியமா பூசம், குரு அதுல உச்சம் அடைகிறார். இது எப்படி சாபமாக மாறும்? அதாவதுமா பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன் ஜென்மத்தில் பெரிய சத்திரியனாக பிறந்திருப்பார். அதனால இந்த ஜென்மத்துல பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாகனம், விளையாட்டு துறையில நாட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதனால வந்து அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து அவர்களுக்கு அடிக்கடி இருக்கும். ஏன்னா சத்திரிய குணம்னாலே வந்து உடல் வெட்டுப்படுதல், அடிப்படுதல் இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அது இந்த ஜென்மத்துல அவர்களுக்கு கர்மத்தின் பிரதிபலனாக இருக்கும். அப்ப உடம்புல வந்து எப்பொழுதுமே நோய்கள் வரக்கூடாது, வெட்டுக்காயப்படக்கூடாது, அடிப்படக்கூடாது அப்படின்னா பூச நட்சத்திரம் வந்து இந்த ஜென்மத்தில் பிரயாச்சித்தம் செய்துதான் தீரணும். அப்ப அவங்க சந்தனம் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஜனன நட்சத்திர தோஷம் வந்து என்ன ஆகும்னா சரியா. இப்ப சந்தன மரம் தான் நாங்க அந்த சந்தன கட்டையோ அல்லது சந்தன மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மண்டபமோ அல்லது சந்தன மரத்தால் செய்யப்பட்ட தெய்வ திருவுருவ சிலையோ நாம வந்து ஆலயத்திற்கு கொடுப்பது நல்லது. அடுத்து வந்து ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரம் வந்து தோஷமுடைய நட்சத்திரம் தான். இப்போ இருக்கிறதுலேயே வந்து புதனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து அதிக சாபம் உள்ள நட்சத்திரம்னே சொல்லலாம். 27 நட்சத்திரத்துல புதன் நட்சத்திரங்கள் தான் அதிக சாபம் பெற்றது. அதனால வந்து அவர்களுடைய வயதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் 30 வயது ரொம்ப போராட்டமான காலகட்டமாகத்தான் இருக்கும். ஏன்னா கேது திசை வந்து இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இளமையிலேயே பெரிய இழப்புகள் புத நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே இளமையில ஒன்று உறுதியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுல கவனிச்சு பார்த்தோம்னா புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையினுடைய அருள் கிடைக்காது. ஒண்ணு தந்தை வந்து உயிரோடு இருந்தால் பிரிந்திருக்கிற மாதிரி இருக்கும், தந்தை எதிரியாக இருப்பார். இல்லைன்னா முன்னின்று செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் தந்தையினுடைய ஆசீர்வாதம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதும் இல்லை. அப்போ அவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அன்னதானம். ஆயில்யம் வந்து தினசரி யாராவது ஒருவருக்கு அன்னம் விட்டு விட்டால் இந்த ஜென்ம நட்சத்திர தோஷம் என்பது விலகிவிடும். இது வாழ்நாள் முழுக்க அவங்க செய்யணும். நிச்சயமா வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டியது அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் இந்த தோஷத்தை அவர்களால் என்ன பண்ண முடியும்னா விலக்கி கொள்ள முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம். மக நட்சத்திரமும் தோஷமுடைய நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து மனைவியை வதைத்தவர்களாக இருப்பார்கள் அல்லது பெண்ணாக பிறந்திருந்தால் கணவனை வதைத்தவர்களாக இருப்பார்கள். இந்த மக நட்சத்திரத்திற்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகபோகங்களுக்கும் என்றைக்கும் சம்பந்தம் இல்லை. பொதுவா மகத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே இந்த ஜென்மத்துல ரொம்ப நேர்மையாக இருந்து போன ஜென்மத்துல உறவுகளிடம் உண்மை இல்லாமல் இருப்பதினால் உறவுகளிடம் இருந்து அனைத்து மகமும் என்ன பண்ணும்னா விலகியே இருக்கும். உறவுகளால் அதிகப்படியான அவமானங்கள் நிகழும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எது ஒன்னு அதிகமா நேசிக்கிறோமோ அதுலதான் ஆபத்து இருக்குன்னு. அது போல மகத்திற்கு இந்த ஜென்மத்துல உறவுகள் நேசிப்பு தான் அதிகமா இருக்கும், ஆனா அதாலதான் ஆபத்து இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த தோஷம் அவர்களுக்கு சரியாகணும் அப்படின்னா வெள்ளி தானம் வழங்க
வேண்டியது அவசியமான ஒன்று. ஸோ வெள்ளியை வந்து ஏதோ ஒரு வடிவில் நம்ம என்ன பண்ணணும்னா தானம் கொடுக்க வேண்டும். இப்போ இதுல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு தானா இல்ல லக்ன புள்ளியும் இதுல இருந்தா இவங்க இந்த தானம் செய்யறது? இல்ல, பொதுவா வந்து இதற்கு பெயரே ஜனன நட்சத்திர தோஷம்னு பெயர். Okay. இதற்கோ லக்னாதிபதிக்கோ லக்ன புள்ளிக்கோ அல்லது இதுல ஒரு கிரகம் இருப்பதற்கோ எந்த சம்பந்தமும் இல்லை. Okay. பொதுவா ஒரு குழந்தை இந்த ஜனனத்தில் பிறப்பு எய்திருக்கிறது என்றாலே அது பிறந்த 15 நாளில் நம்ம வந்து கரெக்டா அந்த தோஷத்தை பிரயாச்சித்தம் பண்ணிடணும். ஓகேவா? உடனே பண்ணிடணும். பிறந்த 15வது நாளுக்குள் அந்த கரெக்டாக அதற்குரிய கிரியைகள்லாம் நம்ம முடிச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா, சம்பிரதாயத்தெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணணும்னா இதை நம்ம கரெக்டாக பண்ண வேண்டியது அவசியமான ஒன்று. அதனால தான் பிறந்த குறிப்பை வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியாக வாஜனம் பண்ணி கரெக்டாக பார்ப்பாங்க. அப்போ அதை நம்ம கரெக்டாக என்ன பண்ணிக்கணும்னா ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியமானது. அடுத்து உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கார்களோ இவர்களுக்கு உடல் நல குறைவு எப்போதுமே இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே உடல் ரீதியாக ரொம்ப பலகீனமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. சொத்து பிரச்சனைகள் நிறைய வரும். சொத்துக்கள் இழப்பு இவர்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். தான் வாங்கக்கூடிய பொருள் வந்து லாபமாக விற்பதற்கு இந்த ஜென்மத்தில் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இவர்களுடைய முதலீடுகள் ஏதோ ஒரு வகையில் பாழடைந்து கொண்டிருக்கிறத ஏதோ ஒரு சூழல்ல அவங்க உணர்ந்து கொண்டே தான் இருக்கணும். ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரர்கள் மூட்டை கணக்குல கிலோ கணக்குல எல்தானம் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று. அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சொந்த வீடு அமைவதில் சிக்கல்கள் நிச்சயமா உருவாகும். சொந்த வீட்டுல எத்தனை முறை வாஸ்து பார்த்தாலும் குளறுபடிகள் நிறைய இருக்கும். காரணம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் பிறர் மனை அபகரித்த சாபம் உண்டு. அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியாக கல்லீரல் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 அதிகம். அதே போல சித்திரை நட்சத்திரத்தில் தங்கம் தங்குறதும் ரொம்ப ரொம்ப சிரமம். அப்படி இருந்தா கூட அதை அனுபவிக்க முடியாத போட்டு பார்க்க முடியாத வாழ்வியல் சூழல்கள்ல கூட அவங்க இருக்கலாம். இவர்கள் தோஷம் தீர்வதற்கு வஸ்திர தானம் கொடுக்க வேண்டியது நல்லது. பிறந்தது முதலால் பெரியவர்கள் வரை இருப்பவர்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா, அவங்க மாதம் வரக்கூடிய அவங்க ஜனன நட்சத்திரத்துல கொடுக்கணுமா இல்லை என்னைக்கு வேணா கொடுக்கலாமா? பொதுவா ஜென்ம நட்சத்திரத்துல கொடுக்கிறது மிக சிறப்பு. அந்த நட்சத்திரம் வரும்பொழுது இந்த தானம் பண்ணா மிக சிறப்பா இருக்கும். அடுத்து விசாக நட்சத்திரம். பொதுவா விசாக நட்சத்திரமும் தோஷமுடைய நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூதாதையரின் சொத்து கிடைப்பது கடினம், அல்லது தன் தந்தை சொத்து சேர்த்து வைத்திருக்கிற சொத்தை அனுபவிக்கிறதுல நிறைய சிரமங்கள் உறுதியாக இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா மகன்களுடைய துணை ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போதுமே வந்து வாரிசுல ஆண் வாரிசால வந்து என்னைக்குமே ஒரு கவலை இருக்கும். முன்னோர்கள் சொத்தை என்னைக்குமே என்ன பண்ண முடியாதுன்னா அனுபவிக்க முடியாது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் ஏதோ ஒரு வகையில் 2 திருமண நிகழ்வுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது முருகன் பிறந்திருக்கிறதுனால 2 திருமணமும் நீங்க சொல்லல, அப்படி தப்பா புரிஞ்சிக்க கூடாது. பொதுவா 7ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோடு இந்த நட்சத்திரம் தொடர்பாகி இருக்கிறதுனால லீகலா திருமணம் இல்லைன்னா கூட மனைவி போல இன்னொரு பெண்ணோடு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தாரு, 2 திருமணத்துக்கான சான்றுகள் எங்க முன்னோர்கள்ட்ட இருந்ததுன்றத விசாக நட்சத்திரம் ஜனனமான வீட்டில் கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா நாம பார்க்கலாம். அதனால இந்த நட்சத்திரத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தானம் கொடுத்தா சிறப்புனா இவங்களும் அன்னதானம் கொடுப்பது நல்ல பலனை உருவாக்கி கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வருண பகவானினுடைய சாபம் பெற்றவர்கள். அதாவது நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், இதை அனைத்தையுமே வந்து மாசுபடுத்தியவர்களாக என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். இதனால வந்து இவர்களுடைய பெயரில் வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்களோ சொத்து பத்திரங்களோ பெருகுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. பொதுவா கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய பெயர்ல நகை அடகு வைக்க கூடாது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்னொருக்கு பணம் கொடுத்தால் அது திரும்பாது. இது எல்லாமே கேட்டை நட்சத்திரத்தின் மிக முக்கியமான விஷயம். அதனால கேட்டை நட்சத்திர தோஷத்தை நீக்கி விட்டுதான் சொத்து பத்திரமோ பணம் கொடுப்பதோ நிச்சயமாக செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தளவுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த யாவருமே தன்னுடைய கல்விற்கு ஏற்ப தொழிலை இதுவரையும் செய்தது இல்லை, அல்லது மேற்கல்வி யோகம் வந்து அவர்களுக்கு எப்போதுமே ஒரு கேள்விக்குறியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் வந்து கோதானம் செய்ய வேண்டும். கோதானம் செய்தால் ஜனன
ஜென்ம நட்சத்திர தோஷம் வந்து என்ன ஆகும்னா நீக்கும். ஓகே, இது ஒரு முறை தான் பண்ணணுமா, வாழ்நாள் முழுக்க கொடுத்துக்கிட்டே? ஒரு முறை பண்ணும் பொழுது மாற்றம் தெரியும், சரி. வளர்ச்சி இருக்கும். ம். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுகிறோமோ அப்பெல்லாம் பண்ணலாம். இப்ப நான் தானம்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு முறை பண்ணும் பொழுது நமக்கு பெரிய மாற்றங்கள் நிகழும். மாற்றம் நடந்ததற்கு பிறகு நமக்கு தானம் கொடுக்க தயங்கலாமா? இல்ல, நிறைய கண்டிப்பா கொடுக்கலாம். செய்யணும். சோ அதனால அதை செயல்படுத்தலாம். அதற்கு அடுத்த நட்சத்திரமாக இறுதியாக வந்து ரேவதி. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் தோஷம் அடைந்த நட்சத்திரங்கள் தான். பொதுவா இவர்களை நீங்க வந்து சுக்கிரனின் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஆமா. சுக்கிரன் உச்சமாகிறாருன்னு. ஆமா. இந்த இடத்துல தோஷம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா, காதலை பிரித்தவர்கள் ரேவதியில் பிறப்பார்கள்னு சொல்லுவாங்க. காதலை பிரித்தவர்கள் ரேவதியில் பிறப்பார்கள், தம்பதியை பிரித்தவர்கள் ரேவதியில் பிறப்பார்கள் அப்படின்ற ஒரு பழமொழி உண்டு. பொதுவா ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து செல்வத்தில் குறைவு இருக்காது, வீட்டுக்கு குறைவு இருக்காது, சொத்து சுகம் எல்லாம் இருக்கும். ஆனால் தாம்பத்திய சுகம் கிட்டாது. இது பெண்ணாக பிறந்தாலும் சரி, ஆணாக பிறந்தாலும் சரி. ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் ஜனனமானவர்கள் மனிதர்கள்ல இருக்கக்கூடிய உறவு முறைகளை பொறாமைப்பட்டு பிரித்தவர்கள். ஆகையினால ரேவதி நட்சத்திரக்காரர்களை எப்பொழுதும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, காதல் வந்து செய்ய சொல்லவே மாட்டேன். ஏன்னா காதல் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஆகையினால இந்த நட்சத்திரக்காரர்களும் பொன் தானம் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ மொத்தம் 11 நட்சத்திரங்களும் தோஷம் உள்ள நட்சத்திரங்கள் தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே இந்த அடிப்படை பரிகாரத்தை செய்ததற்கு பிறகுதான் இந்த எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் மன ரீதியான ஒரு விரக்தி இருக்குமா, சாட்டிஸ்ஃபைட் செய்யாத முடியும். இந்த நட்சத்திரத்தை யாருமே நம்ம என்ன பண்ண முடியாது, என்ன குறை என்பதையும் முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது, சாட்டிஸ்ஃபைடும் என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. ஸோ இதை எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்றதன் மூலம் அவர்கள் தெளிவடைந்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும். இது வந்து நீங்க பொதுவா சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, அவங்க ஜாதகத்துல குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அதற்கு ஏத்த மாதிரி எந்த இடம் என்று தெரிந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்னா கரெக்டான பரிகாரங்கள் சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா குருவை வச்சுதான் நம்மளோட பிறப்புடைய ரகசியத்தை சொல்ல முடியும். அந்த குரு இருக்கிறது நெருப்பு ராசியா, நீர் ராசியா, காற்று ராசியா, அவர் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு, அவரை எந்த கிரகம் பார்த்திருக்கிறது என்பதை முடிவு செய்து அதற்கு தகுந்தாற் போல நம்ம பிரயாச்சித்தங்களை கொடுத்தோமே ஆயின் உறுதியான மாற்றங்கள் சிறப்பா இருக்கும். அருமை. பார்த்துட்டு இருக்கவங்க, எங்களுக்கு குருஜியினுடைய கன்சல்டேஷன் கிடைக்கல, ஆனா ஜாதகத்தை பார்த்து எங்களுக்கு இதற்கான நிவர்த்தி பண்ணணும்னா குருவின் மாணவராக ஒரு முறை குருகுலத்தில் இணைந்தால் போதுமானது. பண்டிகை வகுப்பு மட்டும் இல்ல, அத்துணை வகுப்புகளும் வாஸ்து, நட்சத்திரம், உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டது சின்ன ஒரு விஷயம் மட்டும்தான். இந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கலாம், இந்த 11 நட்சத்திரத்துல இல்ல உங்க உறவுகள் இருக்கலாம். அவர்களுக்கான நிவர்த்தி அப்படிங்கிறது நிச்சயமா இந்த வகுப்புல மாணவராக சேரும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தை பரிசீலனை செய்யும் பொழுதும் அதற்கேற்ற தீர்வுகள் கொடுக்கப்படும். உண்மையிலே ஒவ்வொரு பதிவுகளும் முத்தானதாக மட்டும் இல்ல, சுவாரஸ்யமா இருக்கு. வாழ்க்கையினுடைய தேடலை பற்றி பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் குருஜி. நன்றிமா. வெற்றிவேல் முருகா.